ஏயு கிரியர்களின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சம்மரி ஆஃப் த யூனியன் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் 2023 டு 2024, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கான அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கான சம்மரி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டடிஸ் பத்தி. ஸோ அதுக்கு இப்போ எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி ஏஓக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஓக்காக மட்டும் நம்ம சேனல்ல 2000 மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம சேனலுடைய வீடியோ கண்டிப்பா இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சம்மரி ஆஃப் யூனியன் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்ல வந்துட்டு இது கிடையவே கிடையாது. ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து பப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியல இதுக்கான வீடியோஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணி இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சருக்கு, அதுவும் எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜ்ல நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன், அல்வா செரிமோனி. ஸோ இது வந்து 2023க்கு ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹல்வா செரிமோனி. ஸோ இந்த ஹல்வா செரிமோனி வந்து ஒவ்வொரு பட்ஜெட் அப்பையும் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹல்வா செரிமோனி வந்து எதுக்காக நடக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு, நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா என்னைக்கு வந்தது அப்படின்னா February 1, 2023 அன்னைக்கு இந்த பட்ஜெட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்தியாவுடைய இந்த யூனியன் பட்ஜெட்டுடைய டோட்டல் எஸ்டிமேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 45 ட்ரில்லியன் இல்லைன்னா 45 lakh crore. இதை வந்து யூஎஸ் டாலர்ல வந்து பார்த்தோம்னா $549.14 பில்லியன். நெக்ஸ்ட் இதோடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா 961 crore. டோட்டலா வந்து பார்த்தோம்னா 10 lakh crore. டோட்டலா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 10 lakh crore. சரி, இந்த யூனியன் பட்ஜெட் வந்து 2023-24ல வந்து இது வந்து அமிர்த்கல் அப்படின்றதுக்கு ஒரு விஷனா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அமிர்த்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான மீனிங் வந்து டெக்னாலஜி டிரைவன் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி வித் ஸ்ட்ராங் பப்ளிக் ஃபைனான்சஸ் அண்ட் ரோபோஸ்ட் ஃபைனான்ஸ் செக்டர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து 45,03,097 crore வந்து 2023-24ல வந்து ஸ்பெண்ட் பண்ணும். இது லாஸ்ட் இயர் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை விட 7.5% வந்து அதிகம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நாமினல் ஜிடிபி வந்து 15.4% வந்து growth ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா 19.5% தான் வந்து 19.5% வந்து growth ஆயிருக்கு. பட் இந்த டைம் வந்துட்டு 15.4%, அதாவது 2022 to 2023ல வந்துட்டு growth ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து முடிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரியல் ஜிடிபி வந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7% தான் வந்து க்ரோ ஆகிருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தோம்னா எப்போனா 2022 இருந்து 2023 வரைக்கும். அதாவது இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா 2022 அண்ட் 2023க்கான டேட்டா. இது 23க்கான டேட்டா கிடையாது, 22க்கான டேட்டா. இந்த ரெண்டு பாயிண்ட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டலா பட்ஜெட் வந்து எவ்வளோ அலாகேட் பண்ணியிருக்காங்க 2023ல இருந்து 24க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.15 lakh crore வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 1.10 lakh crore தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயரை விட 4.6% வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சர் செக்டருடைய பட்ஜெட் அண்ட் டோட்டல் பட்ஜெட்டுடைய ஒரு காமனான அவுட்லைன். அதாவது எவ்வளோ வந்துட்டு டோட்டலா பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா robust agriculture sector growth 2022-2023 டைம்ல வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து எவ்வளவு growth வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3.5% வந்து growth வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் வந்து $50.2 பில்லியன் வந்து 2022ல இருந்து 2023ல வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவுடைய டோட்டல் கேரி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா 149.9 மில்லியன் டன்னஸ் வந்து லாஸ்ட் டைமை விட, அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ் விட ஆவரேஜ் விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேடியுடைய ஏரியா 2021 கம்பேர் பண்ணும்போது இந்த 2022ல வந்து 20 lakh hectares வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, growth in agriculture sector is likely to remain buoyant, supported by healthy progress in rabi sowing. இப்போ கேரிப் சீசன்ல வந்துட்டு இந்த மாதிரி கம்மியா இருந்தாலுமே
இந்த ரபி சீசன்ல வந்துட்டு நல்ல ஹெல்தி சோயிங் வந்து நடந்திருக்கு. அதனால இந்தியாவுடைய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டருடைய growth வந்து ஒரு கான்ஸ்டன்டா இல்லைன்னா ஹையர் ரேஞ்சில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் அன் ஏரியா பீயிங் ஹையர் தென் ப்ரீவியஸ் இயர். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ல வந்து ரபி சோயிங் ஏரியா வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ரூரல் எக்கனாமியோடைய growth வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரோபஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டருடையது. ஸோ ப்ரொஜெக்டட் growth வந்து பார்த்தோம்னா இந்த 2022-23 வந்துட்டு 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம்னா 50.2 பில்லியன் வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ஆவரேஜ் கேரிஃப் ப்ரொடக்ஷனை விட 149.9 மில்லியன் டன்னஸ் வந்து ஹையரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பேடியுடைய இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா 20 லேக்ஸ் ஹெக்டர் வந்து ஏரியா வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்மியா இருந்தாலுமே ரபி சீசன்ல வந்து கரெக்டான சோயிங் பண்ணி அவங்க வந்து ரூரல் செக்டருடைய எக்கனாமியை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிளியரிட்டிஸ் ஆஃப் பட்ஜெட் டோட்டலா வந்து இங்க 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 வந்து எதை ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்த் கல்ல வந்து ரீச் பண்றதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்ட் அஸ் ஏ சப்த ரிஷி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்த ரிஷி அப்படின்றதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய 7 ரிஷிஸ் தான் வந்துட்டு சப்த ரிஷி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து வேதாஸ் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நல்ல எக்ஸலண்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து சப்த ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த 7 வந்து பார்த்தோம்னா இந்த அமிர்த் கல்ல ரீச் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரீச்சிங் த லாஸ்ட் மைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அன்லீஷிங் த பொட்டன்ஷியல், கிரீன் growth, யூத் பவர், ஃபினான்ஷியல் செக்டார். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன். ஸோ இதுல இருந்துட்டு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வந்து ரீச் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது வந்து digital public infrastructure for agriculture will be built as an open source, open standard and interoperable public good. This will enable inclusive farmer-centric solution through relevant information services for crop planning, health, improved access to farm inputs, credit, insurance, help for crop estimation, market intelligence, and support for growth of அக்ரிடெக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் இருக்கக்கூடியது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபார்ம் இன்புட்ல இருந்து அப் டு சேல்ஸ் பண்ற வரைக்குமே வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விதமா இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம்னா ஃபார்மருக்கு வந்து ஒரு நல்ல இன்புட்டும் சரி, நெக்ஸ்ட் கிரெடிட், நெக்ஸ்ட் கிராப்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் கிராப்புடைய அந்த எஸ்டிமேஷனுக்கு, அதாவது கிராப் எஸ்டிமேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஈல்ட் எஸ்டிமேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய நாலேஜ். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த டைம்ல மார்க்கெட்ல எந்த மாதிரியான கிராப்ஸ்க்கு வந்து அதிக வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அக்ரி டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய க்ரோத்துக்காகவும் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நிறைய பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸ்லாம் வந்துட்டு நிறைய மில்லட்ஸ் ஆகட்டும், இல்லை வேற ஏதாச்சும் சுகர் கேன், ஜாகரி ப்ரொடக்ஷன் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷனுடைய டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஏசிலரேட்டர் ஃபண்ட். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஏசிலரேட்டர் ஃபண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா என்கரேஜ் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் பை யங் என்டர்பிரினர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸ்ல வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செக்டருடைய அக்ரி ஸ்டார்ட் அப் வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் எய்ம் அட் பிரிங்கிங் இன்னோவேட்டிவ் அண்ட் அஃபோர்டபுள் சொல்யூஷன்ஸ் ஃபார் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை வந்து அதை ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இந்த அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ஏசிலரேட்டர் ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இட் வில் ஆல்சோ பிரிங் இன் மாடர்ன் டெக்னாலஜிஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் மூலமா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராஃபிட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஏசிலரேட்டர் ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுலயும் சரி, இதுக்கு முன்னாடி சொன்னதுலயும் சரி, எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் காட்டன் கிராப். ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டனுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த காட்டனுடைய எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு கிளஸ்டர் பேஸ்ட் அண்ட் வேல்யூ செயின் அப்ரோச்சை வந்து கொண்டுட்டு வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் மீன் கொலாபரேஷன் பிட்வீன் farmers, state and industries for input supplies, extension services and market linkages. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா
இண்டஸ்ட்ரி, அப்புறம் சப்ளையர்ஸ், இந்த மாதிரியான எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு லிங்க் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கும் வந்து பட்ஜெட்ல எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஆத்ம நிர்பார் ஹார்டிகல்ச்சர் கிரீன் பிளான்ட் ப்ரோக்ராம். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டிசீஸ் ஃப்ரீ குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் வந்து கொடுக்கறதுக்காக ஹை வேல்யூ ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்க்கு 2200 crores வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த சீட்லிங்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நிறைய டிசீஸ் வருது. இப்போ குவாலிட்டியான சீட்லிங்ஸ் கொடுக்காதனால நிறைய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பார் ஹார்டிகல்ச்சர் கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குளோபல் ஹப் ஃபார் மில்லட்ஸ் ஸ்ரீ அண்ணா. ஸோ 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா வந்து யூஎன்ஓ அறிவிச்சிருக்காங்க. 2018 வந்து நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கடைபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யூஎன்ஓ கிட்ட இந்திய கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் வச்சதுக்காக 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா யூஎன்ஓ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராகவும் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் வந்து இருக்கு. நிறைய மில்லட்ஸ் வந்து இந்தியாவில தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இந்த மில்லட்ஸை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ்ல வந்து நிறைய ரிச்சான நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது மூலமா வந்து ஃபார்மருடைய வெல்ஃபேரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபுட் செக்யூரிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதாவது மில்லட்ஸ் வந்து க்ரோ பண்றாங்க. ஸோ மில்லட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம மைனர் மில்லட், மேஜர் மில்லட் மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபுட்ல வந்து பார்த்தோம்னா இது பல சென்ச்சுரிஸா நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மில்லட்ஸ்க்கு வந்து இந்தியா ஒரு குளோபல் ஹப்பா வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் ஹைதராபாத்தை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஷேரிங் ப்ராக்டிசஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ் அட் த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. எதுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லட்ஸோடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மில்லட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 20 lakh crore வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி அண்ட் ஃபிஷரி ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பிஎம் மன்சிய சம்பத யோஜனா வந்து 6000 crores வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபிஷர்மேன், ஃபிஷ் வெண்டர்ஸ், மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், இம்ப்ரூவ் வேல்யூ செயின் எஃபிஷியன்சிஸ் அண்ட் எக்ஸ்பெண்ட் த மார்க்கெட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஎம் மன்சிய சம்பத யோஜனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து 63,000 பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து 2,516 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைசேஷனாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மேசிவ் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோடைய ஸ்டோர் ஃபார்மர்ஸை வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரினியூமரேட்டிவ் ப்ரைஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான ப்ரைஸை வந்து எடுக்கிறதுக்கும் இந்த செக்டார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 yearsல மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பிரைமரி ஃபிஷரி சொசைட்டிஸ் அண்ட் டெய்ரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அன்கவர்ட் பஞ்சாயத்து அண்ட் வில்லேஜஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்த இடங்கள்ல வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மெம்பருக்கு 2 லட்சம் வரைக்கும் கேஷ் டெபாசிட்டும் அண்ட் லோனுக்கும் வந்து பார்த்தோம்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லையும் பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்லையும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோபர்தன் ஸ்கீம். இந்த கோபர்தன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 500 நியூ வேஸ்ட் டு ஹெல்த் பிளான்ஸ் அண்டர் கோபர்தன் ஸ்கீம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் ப்ரோமோட்டிங் சர்க்குலர் எக்கனாமி. நெக்ஸ்ட் இந்த கோபர்தன் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தென். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா 200 கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல இங்கெல்லாம் 75 பிளான்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்லையும் 300 பிளான்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஆர் கிளஸ்டர் பெஸ்ட் பிளான்ட்டாகவும் டோட்டலா 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயுமே வந்துட்டு இந்த 5% சிபிஜி மேண்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த பயோமாஸ் கலெக்ஷனுக்கும் இந்த பயோமென்யூர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரதிய பிரகிருத் கேதி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 3 yearsல வந்துட்டு 1 crore ஃபார்மர்ஸ் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கை வந்து அடாப்ட் பண்ண சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸை வந்து செட்டப் பண்ணி ஸோ இதுக்காக நேஷனல் லெவலில் வந்து மைக்ரோ ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைட் மேனுஃபேக்சர் நெட்ஒர்க்கும் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபார் ட்ரோட் ப்ரோன் ரீஜன். ஸோ இந்த
ட்ரோட் ப்ரோன் ரீஜனுக்கு வந்து வாட்டர் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். ஸோ இது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ இரிகேஷன் கொடுக்கறதுக்காகவும் நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டேங்க்ஸை வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஃபில் பண்றதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5300 crores வந்து இதுக்காக ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் வறட்சியா இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரீஜனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 2023 வந்து முடிய போகுது. ஸோ இது வந்து எப்பொழுது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்மிங் ஏப்ரல் மந்த்ல இருந்து செயல்படுறதுக்காக இதுக்கான எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கிருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டுடைய ஹைலைட்ஸ்ல இருந்து தான் இதுக்கான டேட்டாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து 4.6% வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து இதுல நிறைய நல்ல திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப, அதாவது அக்ரிகல்ச்சருடைய நிறைய தேவையான விஷயங்கள் வந்து நிறைய ஊக்குவிச்சு பண்ற மாதிரி அவங்க வந்து எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க அமௌண்ட் வந்து அலாக்கேட் பண்ணியிருக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் வந்து அவங்க அலாக்கேட் பண்ணவே கிடையாது. அதுவும் வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளமா இருக்கு. ஒவ்வொன்றும் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன்ல வந்துட்டு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஏசிலரேட்டர் ஃபண்ட், நெக்ஸ்ட் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க அமௌண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா படிக்கிறவங்களுக்கும் சரி நெக்ஸ்ட் இதை பார்க்குறவங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் எனிவே வந்து இதை அவங்க சொல்லல. எனிவே இது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எல்லாமே கவர்மெண்ட்டுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து எடுத்த டேட்டா தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த டேட்டால வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை வந்து கண்டிப்பா இருக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுடைய மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.